ரோட்ல போயிட்டு இருக்கும்போது இன்னைக்கு ஒரு நாள் அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வண்டி ப்ராப்ளம் ஆயிடுச்சு. வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லை. என்ன ப்ராப்ளம் இல்லை. சர்வீஸ் டீம்லேருந்து கால் பண்ணேன், சேல்ஸ் டீம்லேயும் கால் பண்ணேன். சேல்ஸ் டீமில் உடனே வந்தாங்க. பேட்டரி டவுன் சொல்லியிருந்தாங்க. பேட்டரி டவுன் தான் ப்ராப்ளம் சொல்லிட்டு பேட்டரி செக் பண்ணி பார்க்காண்டு அங்கேயே செக் பண்ணி பார்த்தாங்க. ஆக்சுவலாக வேறு ஒரு பேட்டரி போட்டு பார்த்தாங்க, எடுத்துச்சு வண்டி. அதனால் சார் வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போய் செக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னனால பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. வேறு ஒரு பேட்டரி போட்டு தான் கொடுத்தாங்க. புது பேட்டரிக்கு வாரண்ட்டி கிளைம் பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அது இன்னொரு நாள் ஆச்சு. மொத்தம் 2 நாளில் பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி கிளைம் கொடுத்தாங்க. மறுபடியும் 2 நாளுக்கு அப்புறம் வண்டி போய் பார்த்தேன் நான். சரி வாரண்ட்டி கிளைம் பண்ணி புது பேட்டரியும் போட்டேன். இந்த எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சுங்கம் பிரான்ச்சில் போட்டிருந்தாங்க. இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா புது பேட்டரி பார்த்தீங்கன்னா எக்ஸைட்லேயே போட்டிருந்தாங்க. ஸோ மறுபடியும் ப்ராப்ளம் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா சுங்கம் பார்த்தீங்கன்னா புது பிரான்ச் ஓப்பன் பண்ணி இதுக்கு முன்னாடி வீடியோ சொல்லியிருப்பேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சுங்கம் பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா போய் பார்த்தேன் ஏகப்பட்ட இதில் புது ப்ராடக்ட் வந்திருக்கு. நீங்கள் இங்கே டிஸ்ட்ரைப் பார்த்துட்டு இதுன்னு சொல்லுங்கள். பை பை.